காட்சி வால்கிரியா இன்டர்நேஷனல் அகாடமியில் அமைந்துள்ளது. இது ஏப்ரல் 2024 ஒரு குரல் ஒலிக்கிறது. மாணவர்களே, நீங்கள் தயாரா? தலைமை ஆசிரியர் சுஷிமா அட்சுஷி கடுமையான பார்வையுடன் அறிவிக்கிறார். இப்போது வகுப்பு பிரிவு தேர்வை தொடங்குவோம். அரங்கில் மாணவர்கள் ஆயுதங்களுடன் ஆர்வமாக முன்னேறுகிறார்கள். தலைமை ஆசிரியரின் குரல் தொடர்கிறது. முதல் தேர்வு ஆண்டுதோறும் நடத்தப்படும் செய்முறை போட்டி. அவர் அறிவிக்கிறார். முதல் சோதனை, பூதம் அழிப்பு. தலைமை ஆசிரியர் டேப்லெட்டில் நடவடிக்கைகளை கவனிக்கிறார். அவர் தொடர்கிறார். சோதனை நேரலையில் ஒளிபரப்பாகும். பள்ளி ஆதரவாளர்கள் வாக்களித்து மதிப்பிடலாம். நேரலை தளத்தில் கருத்துக்கள் குவிகின்றன. இந்த ஆண்டு எல்லோரும் வலிமையாக தெரிகிறார்கள். இது ஒரு புகழ்பெற்ற பள்ளிதானே? பெண் வாழ்வீராங்கனை உள்ள உயர்நிலை பள்ளியா? தலைமை ஆசிரியர் அறையில் ஒளிபரப்பு தொடர்கிறது. அவர் கூறுகிறார், இத்தேர்வின் முடிவுகள் உங்கள் எதிர்காலத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். உயர்நிலைக்கு செல்ல முழு சக்தியுடன் போராடுங்கள். காட்டில் 3 பூதங்கள் மரத்தடிகளுடன் பின்புறமாக நின்று எச்சரிக்கையாக சுற்றுப்புறத்தை ஆராய்கின்றன. குறிமுரா தகாயுகி திடீரென பாய்ந்து இரும்பு கைகளால் ஒரு பூதத்தை விரைவாக வீழ்த்துகிறார். கருத்து பகுதி வெடிக்கிறது. காற்று சக்தி கொண்ட பழங்கால பொருள். அது அவரது வேகத்தை அதிகரிக்கிறதா? அவரது வலிமை சற்று குறைவாக தெரிகிறது. அந்த தாக்கம் வலிக்க வேண்டும். காற்று வீசி மரங்களை அசைப்பது போல் தோன்றுகிறது. அடுத்த கணம் மற்றொரு திசையிலிருந்து கத்தி வைத்து ஒரு பூதத்தை வெட்டுகின்றன. மினாஸ் ஷிசுகு கூரிய வாளுடன் அழகாக தரையிறங்கி தாக்குதலை முடிக்கிறார். இக்காட்சி கருத்துகளில் பரபரப்பை ஏற்படுத்துகிறது. ஓஹோ, ஒரு பெண் வீராங்கனை தோன்றியுள்ளார். நான் இப்பள்ளிக்கு விண்ணப்பிக்கிறேன். நம்ப முடியவில்லை. அவள் மிகவும் வலிமையானவள். அவள் பொருளருகிலும் தொலைவிலும் செயல்படுகிறது. அது அற்புதமானது. எனக்கும் அப்படி ஒன்று வேண்டும். பின்னர் மேலிருந்து அழகான புனித ஈட்டியுடன் ஒரு பெண் உருவம் இறங்குகிறது. கீழுள்ள பூதம் சத்தம் கேட்டு மேலே பார்க்கிறது. ஆனால் தாமதமாகிவிட்டது. ஷிரோஹேன் சாட்சி ஒரு வலுவான தாக்குதலை நடத்தி பெரும் அதிர்வலையை உருவாக்குகிறார். கருத்துக்கள் மீண்டும் வெடிக்கின்றன. வாவ், அசாத்திய சக்தி! அவள் சிறியவளாக இருந்தும் அப்படி ஒரு பெரிய ஈட்டியை ஏந்துகிறாள். எவ்வளவு அருமை! ஆசிரியர்களே, என்னை கவனியுங்கள். ஒப்புக்கொண்டேன். இவ்வாண்டு வேட்பாளர்களின் திறனை கிட்டத்தட்ட அனைவரும் கவனிக்கின்றனர். இந்த வேட்பாளர்களின் செயல்திறன். முந்தைய காட்சிகளை பார்த்து வர்ணனையாளர்கள் பிரமிப்பில். இந்த வருட பட்டியல் வெறித்தனமானது. இந்த வாக்கெடுப்பு கடினமாக இருக்கும். முன்னாடி பார்த்த அழகி பொண்ணுக்கு ஓட்டு போடலாமா? யாரு? நிறைய அழகானவங்க இருக்காங்க. பொறுப்பா ஓட்டு போடுங்க, இன்னொருத்தர் சொல்றார். நம்ம வரி பணத்துல தான் படிக்கிறாங்க. சச்சியின் பெரும் ஈட்டியும் ஷிசுகுவின் மாயவாளும் அசத்தல். இந்த அகாடமியில் வலிமைதான் உச்சம். வலிமையானவர்கள் மாணவராகவே செல்வமும் புகழும் பெறலாம். திடீரென காட்டிலிருந்து பேரொலி. மாணவர்கள் அதிர்ச்சியில். கருத்து பகுதியில் என்ன அந்த சத்தம் என்று கேள்வி. எல்ஓஎல், அதென்ன? ட்ரோனை பார்த்து, அடடா, கேமரா, வேகமா என்கிறார் ஒருவர். காட்டில் மஞ்சளுடையில் மாணவன் பூதத்தை நோக்கி பாய்கிறான். அவர் முன்னேறும்போது ஆசாஹி ஹினாட்டா தனது கண்ணை கவரும் உடையில் முழு பலத்துடன் கத்துகிறார். பார்வையாளர்கள் அதிர்ச்சி அடைகிறார்கள். என்னடா இது? அந்த உடை என்னடா? கருத்து பகுதி வெடிக்கிறது. இதென்னடா கர்மம்? அடடா, இது அடுத்த லெவல் மலிவுதான். அவன் ஆயுதம் எங்கே? அவன் அதை தொலைச்சிட்டானா? அந்த சாமான் தான் அவன் ஆயுதமா? கத்துறதுக்கு சக்தியை பயன்படுத்தினானோ என்னவோ? ஹினாட்டா தாக்க முன்பே பூதம் அவன் தலையில நேரா அரைஞ்சிடுச்சு. ஒரு பார்வையாளர் சொல்றார், பாவம், ரொம்ப வீக்கா இருக்கான். இந்த பள்ளியில் பலவீனர்களுக்கு இடமில்லை. பார்வையாளர்கள் மீண்டும் அமளி செய்கிறார்கள். அவனை ஒரு பூதம் தாக்கிடுச்சு. அடடா, பள்ளி வரலாற்றில் ஒரு கருப்பு பக்கம் எழுதப்பட்டுடுச்சு. அவனும் அந்த மொட்டை பூதமும் என்னடா பண்றாங்க? ஏண்டா இவனை பள்ளியில சேர்த்தாங்க? வீக்கா இருந்தாலும் போராடுறானே. அது பாராட்டத்தக்கதுதான். அடி வாங்கி தள்ளாடி ஹினாட்டா மண்டிட்டு சுத்தி பார்க்கிறான். பக்கத்துல கிடக்கும் உடைஞ்ச மரக்கிளைய பார்க்கிறான். உடனே கையை நீட்டி அதை இறுக்கமா பிடிக்கிறான். ஆனால் அந்த நேரத்துல ஏதோ வினோதமானது நடக்குது. ஹினாட்டாவையும் கிளையையும் மின்சாரம் தாக்குது. அவர் வலியால் கத்துறாரு. பார்வையாளர்கள் குழப்பமடைகிறார்கள். மின்சாரம் எங்கிருந்து வந்தது? கிளையால் மின்சாரம் தாக்கியதா? அந்த அலறல் நகைச்சுவையாயிருக்கு. ஹினாட்டாவின் மணிக்கட்டில் செய்தி. புதுசுக்கு பொருந்தாது. அணிபவர் ஆயுதம் பயன்படுத்த முடியாது. ஹினாட்டா திரும்பி பூதம் கேலியாக சிரிப்பதை பார்க்கிறார். உடனே பூதம் ஹினாட்டாவை மோசமாக அடிக்கிறது. அவரால் எதிர்க்க முடியவில்லை. விரைவில் ஹினாட்டா தரையில் விழுந்து கிடக்கிறார். பார்வையாளர்கள், ஐயோ, இது ஆபத்தானது டாக்டர், இங்கே வாங்க பிரின்சிபால், ஒரு பையன் இங்கே சாகப் போகிறான். ஹினாட்டா நடுங்கி எழுவதை பார்த்து மக்கள் பேசுகிறார்கள். அவன் இன்னும் நிற்கிறான். அந்த உறுதி பாராட்டத்தக்கது. இரத்தமும் கண்ணீரும் முகத்தில் வழிகிறது. ஆனால் ஹினாட்டா உதட்டை கடித்து தாங்குகிறார். உடலில் உள்ள மஞ்சள் உடை மறைகிறது. நிர்வாணமாக உடைந்த கிளையுடன் பூதத்தை நோக்கி ஓடுகிறார்.
பார்வையாளர்கள் அதிர்ச்சி, ஒளிபரப்பு கோளாறு. எல்லோரும் ஹா ஹா ஹா. கருத்துப் பகுதி மீண்டும் வெடிக்கிறது. அந்த குப்பை அவரது கலைப்பொருளாம். ஹா. கழற்ற முடியாது என்றாராம். ஹா ஹா ஹா. ஆயுதம் ஏந்த முடியாதென்றால் ஏன் கழற்ற வேண்டும்? ஹா. இப்படி முடியும் என்று யார் நினைத்தார்கள்? ஹா ஹா ஹா. இவருக்கு வரிப்பணம் வீணடிக்காதீர்கள். ஆபத்தம். நகைப்புக்குரியது. ஹா ஹா. சிரிப்பால் செத்துக் கொண்டிருக்கிறேன். இந்த அவமானம் நாடு முழுவதும் ஒளிபரப்பாகிறது. பள்ளியில் அவன் மிகவும் தாழ்ந்தவன் என்பதற்கு இது சான்று. இறுதியில் ஹினாட்டா தேர்வில் வென்று மாணவனானான். ஆனால் அவன் அட்டையில் ஒரு நட்சத்திரமும் இல்லை. எனது மாணவ வாழ்க்கை இந்த கிழிந்த உடையில் தொடங்கியது. பரிமாண போர், மனிதர் அரக்கர் மோதல் நினைவிருக்கிறது என்கிறார். திடீரென தோன்றி சில ஆண்டுகளில் உலகை அழிவின் விளிம்புக்கு தள்ளின. ஒரு பிளாஷ்பேக்கில் சிறு ஹினாட்டா, ஒரு பெண் தன் தாயை இடிபாடுகளிலிருந்து இழுக்க முயலுவதைக் காண்கிறான். நகரம் முழுவதும் இடிபாடுகளும் புகையும் அழிவும் நிறைந்துள்ளது. நம் ஆயுதங்கள் அவற்றை தாக்க முடியவில்லை. மனிதகுலம் சாவுக்காக காத்திருந்தது. இளம் ஹினாட்டாவின் முகம் துயரத்தால் நிறைந்துள்ளது. அவன் விரிந்த கண்கள் இழப்பால் நிரம்பி வெறித்து நோக்குகின்றன. வானில் ஒரு பெரிய வினோதமான அரக்கன் மிதக்கிறது. அதன் வாய் சக்தியை சேகரிக்கத் தொடங்குகிறது. பின் அச்சக்தியை ஹினாட்டாவை நோக்கி திருப்பி தீப்பிழம்பை வீசுகிறது. இளம் ஹினாட்டாவால் தன் கைகளை உயர்த்தி தற்காக்க மட்டுமே முடிகிறது. அப்போது ஒரு நம்பிக்கையின் கீற்று தோன்றியது. பழங்கால பொருட்கள், வாள், கேடயம், வில், கையுறை போன்றவை சக்தி கொண்டவை. பொதுவாக வேற்று பரிமாணப் பொருட்களுடன் தொடர்பால் உருவாகும் பொருட்களே இவை. இது அவர்களின் ஆன்மாவின் ஒரு பகுதியின் வெளிப்பாடு. ஹினாட்டா டிவியில் பழைய ஒளிபரப்பை பார்த்து, என் தந்தை கேடயத்தால் மக்களை காத்தார் என்கிறார். அவர்தான் என் முன்மாதிரி. இளம் ஹினாட்டாவின் கண்கள் வியப்பால் நிறைந்தன. நினைவுக் காட்சியில் இருவர் அரக்கனின் தீயை தடுக்க தங்கள் பொருட்களை பயன்படுத்துகின்றனர். செங்கோல் ஏந்திய ஒருவன் கீழே விழுகிறான். ஹினாட்டாவின் தந்தை கேடயத்துடன், ஹினாட்டா, ஷிசுகுவை அழைத்துச் செல் என்கிறார். தீயை எதிர்கொண்டு மகனை பார்த்து, அனைவரையும் காக்கும் அளவுக்கு வலிமை பெறு என்கிறார். ஹினாட்டாவின் கண்கள் கலங்க சிறு கை தந்தையை அடைய முயல்கிறது. அவனால் கண்ணீருடன் பற்களை இருக்க மட்டுமே முடிகிறது. ஹினாட்டா கண்ணீரை துடைத்து ஷிசுகுவை நோக்கி நகர்கிறான். அவளது கையை பிடித்து எழுப்புகிறான். ஹினாட்டா திரும்பி பார்க்காமல் ஷிசுகுவுடன் ஓடுகிறான். அன்றைய உதவியற்ற நிலை இன்னும் என் இதயத்தில் பதிந்துள்ளது. பெரும் மழையிலும் கடுமையாக பயிற்சி செய்தேன். ஹினாட்டா ஓய்வின்றி ஓடுகிறான். வியர்வை சொட்ட எடைகளை தூக்குகிறான். ஓய்வின்றி. உயிருக்காக போராடுவது போல் பயிற்சி செய்தேன். வலிமை பெற மட்டுமே தினமும் பயிற்சி செய்கிறான். அவன் தந்தையின் வார்த்தைகள் இதயத்தில் எதிரொலிக்கின்றன. காலம் கடந்து அவன் இந்த உயர் ரக வீரர் பள்ளியில் சேர்ந்து அரையாண்டு ஆகிவிட்டது. சமீபத்தில் நான் ஒரு உண்மையை உணர்ந்தேன். நிகழ்காலத்தில் தகாயுகி செருக்குடன் நகைக்கிறான். ஹினாட்டா, நீ விட்டுவிடும் நேரம் வந்துவிட்டது. காயமுற்ற ஹினாட்டா இருமுகிறான். தகாயுகி தொடர்கிறான். யாகி சோபா, ரொட்டி வாங்கி வா. போகும் முன் இந்த பாலை குடி. பின் ஹினாட்டாவின் தலையில் பால் பாக்கெட்டை ஊற்றுகிறான். ஹினாட்டா பல் கடித்து அவமானத்தை தாங்குகிறான். அவன் நினைக்கிறான், கடின உழைப்பு எப்போதும் வெற்றியை தராது. இதுதான் உண்மை. ஹினாட்டா போக எழும்போது தகாயுகி அவன் முதுகில் தட்டுகிறான். ஓ, நான் மறந்துவிட்டேன். அவன் ஹினாட்டாவின் முதுகில் ஹீரோ வருகிறார் என்ற ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தான். அவன் ஹினாட்டாவை அணைத்து, திரும்பும் முன் இதை எடுத்தால் நீ செத்தவன் என்கிறான். ஹினாட்டா இந்த அவமானத்தை தாங்குகிறான். ஆனால் பேசவில்லை. அவன் நடக்கும்போது மக்கள் பார்த்து கிசுகிசுக்கிறார்கள். அவனை பாருங்கள். ஹீரோ உடையில் வந்தவனுக்கு வெட்கமே இல்லையா? அந்த பையன் மீண்டும் கொடுமைப்படுத்தப்படுகிறானா? திடீரென ஏதோ ஹினாட்டாவின் கண்ணில் படுகிறது. அவன் முன்னால் ஷிசுகு இன்னும் தன்னம்பிக்கையுடனும் அழகாகவும் இருக்கிறாள். அவளும் ஹினாட்டாவை பார்க்கிறாள். ஆனால் அந்நியரைப் போல கடந்து செல்கிறாள். கடந்து செல்லும்போது ஷிசுகு ஒரு கண்ணை மூடி பின் மற்றொன்றை மூடுகிறாள். ஹினாட்டா அந்த பெண்ணை திரும்பி பார்க்கிறான். அவள் நான் போரிலிருந்து காப்பாற்றிய மினாஸ் ஷிசுகு, உலகம் புரியும் முன்பே அறிந்த நண்பர். அன்று அவளும் தன் தந்தையை இழந்தாள். ஹினாட்டா சத்தம் கேட்டு மாணவர்கள் வாழ் பயிற்சி செய்வதை காண்கிறான். அன்றிலிருந்து நாங்கள் நெருங்கிய நண்பர்களாக ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருந்தோம். ஆனால் இந்த அகாடமியில் சேர்ந்த பிறகு எங்கள் உறவு மாறியது. நீல முடி கொண்ட அழகிய ஷிசுகு சக்தி வாய்ந்த பொருளுடன் சிறந்த மாணவி என நினைவு கூர்கிறான். ஹினாட்டா தன்னை அவளுடன் ஒப்பிடுகிறான். அவள் சிறந்த மாணவியாக இருக்க, நான் வெறும் குப்பை, ஒரு காஸ்பிளே பொருளுடன். அவனுக்கு ஒரு கசப்பு உணர்வு ஏற்படுகிறது. அலட்சிய பார்வைகளுக்கு நான் பழகிவிட்டேன். ஹினாட்டா 2 ரொட்டிகளுடன் வகுப்பறை கதவை திறக்கிறான். உடனே ஒரு காலனி பறந்து வந்து அவன் தலையில் அடிக்கிறது. காலனியை வீசியவன் தகாயுகி. தகாயுகி. அருகில் நிற்கும் ஹகனே திடுக்கிடுகிறான்.
எரிச்சலுடன் மேசையில் அமர்கிறார். ஏய் ஹினாட்டா, மெதுவாக இருக்கிறாய், அவசரப்படச் சொன்னேனே. ஹெய்கன் பேசுகிறார். என் வகுப்பில் அவன் மீது காலணி வீச வேண்டாம். தகாயுகி எரிச்சலடைகிறான். நீயே போய் எடுத்து வா. திடீரென ஹினாட்டா வகுப்பின் ஒரு மூலையை பார்க்கிறாள். அங்கு மாணவர்கள் கூடி பேசுகின்றனர், குறைந்த தர பொருட்களுடன். வகுப்பு அகனே தெரியும் என்கிறார் மினாமுரா. அப்படியா என்கிறார். இந்த மாணவர்களை பார்த்து ஹினாட்டா தொடர்கிறார். இது லட்சியமற்ற, ஆசிரியர் அக்கறையற்ற மாணவர் வகுப்பு. குப்பை வகுப்பு. தகாயுகி கோபமாக விரல்களை மடக்குகிறான். நான் பேசுவது தெரியவில்லையா? காண்ட்லெட் ஆர்டிஃபேக்ட் செயல்படுத்தி ஹினாட்டாவின் வயிற்றில் குத்துகிறான். ஹினாட்டா நினைக்கிறார், பொதுவா கலை பொருள்கள் குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான், ஆனா இவங்களுக்கு பள்ளி விதிகள் பத்தி கவலையே இல்ல. தகாயுகி தன் கலைப்பொருள் கையுறையை காட்டி கோபமா கேட்கிறான். வேணும்னே இப்படி பண்றியா? ஹினாட்டா குனிஞ்சு வாந்தி எடுக்கிறான். தகாயுகி ஆத்திரமா சொல்றான், அல்லது நான் உனக்கு பாடம் புகட்டணுமா? என கோபப்படுத்தாத. ஹினாட்டா தொடர்ந்து வாந்தி எடுக்கிறான். முகம் முழுக்க வியர்வை. வகுப்புல கெட்டவங்களுக்குள்ளேயும் கெட்டவன் நான் கடைசி இடத்துல இருக்கேன். ஹினாட்டா கசப்போட நினைக்கிறான். அரை வருஷமா அடி வாங்கிட்டே இருக்கேன். அதுவரை பேசாம இருந்த ஹேகன் சொல்றான், தகாயுகி இது கொஞ்சம் ஓவரா இல்லையா? ஹினாட்டாவோட ரொட்டி கெட்டு போயிடும். 2 ரொட்டி துண்டுகள் தரையில கிடக்கு. தகாயுகி சொல்றான். அடடா, அப்படியா? அவன் கஷ்டப்பட்டு வாங்கினதால நான் திருப்பி கொடுக்கணும் இல்லையா? அப்புறம் ஹினாட்டாவை உதைக்கிறான். அவன் தரையில விழுந்து உருளுறான். தகாயுகி கேலியா சிரிக்கிறான். மத்த மாணவர்கள் இந்த காட்சிக்கு பழகி போன மாதிரி ஆகானே சொல்றா. மறுபடியும் இதே கதையா? தகாயுகியும் ஹினாட்டாவும் மினாமுரா ஒத்துக்கிறா. பாவம், அகானே மினாமுராவை கேட்கிறா. தகாயுகி ஏன் ஹினாட்டாவை இவ்ளோ வெறுக்கிறான்? மினாமுரா பதில் சொல்றா. ஹினாட்டா காரணமா தகாயுகி வகுப்புக்கு மாத்தப்பட்டான். ஹினாட்டா தகாயுகியின் காலை பிடிச்சு அடி வாங்கின நேரத்துக்கு பிளாஷ்பேக். மினாமுரா தொடர்ந்து சொல்றா. முதல் டெஸ்டுக்கு அப்புறம் கலைப்பொருள் தரத்தை சோதிக்க ஒரு போலி போர் நடந்தது. அந்த போட்டியில ஹினாட்டா நம்ப முடியாத உறுதியை காட்டினா. அகானே கேட்கிறா. இப்ப மாதிரியே? மினாமுரா சொல்றா. அப்படித்தான். தகாயுகி தீர்க்கமான தாக்குதல் செய்ய முடியாமல் மோசமாக மதிப்பிடப்பட்டார். வன்முறையைக் கண்டு இரு பெண்கள் மௌனமாக பார்த்துக் கொண்டிருந்தனர். ஹினாட்டா இப்போது கடுமையாக காயமடைந்துள்ளார். தகாயுகி அவனை காலரை பிடித்து காற்றில் தூக்குகிறான். அவன் கத்துகிறான். உன்னிடம் புரிகிறதா இப்போது? திடீரென அறிவிப்பு தோன்றுகிறது. 10,000க்கு இன்னும் 10 மட்டுமே உள்ளது. ஹினாட்டாவின் வாயில் மெல்லிய புன்னகை தெரிகிறது. தகாயுகியின் முகம் கருத்து கோபம் பொங்குகிறது. அவன் கலைப்பொருள் கையுறையால் ஹினாட்டாவை முகத்தில் அடிக்கிறான். மற்றொரு அறிவிப்பு ஒன்று கூடியுள்ளது என்று காட்டுகிறது. அவன் தூரமாக வீசப்படுகிறான். அறிவிப்பு தொடர்ந்து அதிகரிக்கிறது. ஹினாட்டாவின் உடல் சிதறிய மேசைகளில் மோதுகிறது. அவன் சரிந்திருக்க தகாயுகி வெறுப்புடன் கூறுகிறான். பலவீனமான நீ எப்படி அந்த திமிர் முகத்தை காட்டுகிறாய்? பலவீன கலைப்பொருளா? உன் பெற்றோரிடமும் குப்பை கலைப்பொருட்கள் தான் இருந்திருக்கும். ஹினாட்டா அதிர்ச்சியடைந்து பெற்றோர் பற்றிய குறிப்பில் கண்கள் விரிகின்றன. தகாயுகி இகழ்ச்சியுடன் தொடர்கிறான். அவர்களை எனக்கு அறிமுகப்படுத்து, உன் குடும்பத்தையே அழித்து விடுவேன். ஹினாட்டாவின் கைகள் நடுங்குகின்றன. தகாயுகி கேலி செய்கிறார். கோபமா? பதிலடி கொடு முடிந்தால். ஹினாட்டா கோபத்தில் பற்களை கடிக்கிறான். திடீரென ஹேகன் கத்துகிறார். ஏய் தகாயுகி! தகாயுகி அவன் காலரை பிடித்து நிறுத்துகிறார். இது போதாதா? இந்த தோல்வியாளரை காப்பாற்றுகிறாயா? அருகில் நெருங்கி ஹேகனை பயமுறுத்துகிறார். இந்த குப்பையை நீ விரும்புகிறாயா என்கிறார் தகாயுகி. ஹேகன் பயந்து இல்லை, அவன் குப்பை என்கிறான். தகாயுகி விட்டுவிட்டு சிரிக்கிறான். நீயும் அடி, அங்கே ஆயுதம் இருக்கிறது. இந்த வார்த்தை ஹேகனை வெளிரச் செய்கிறது. அவன் நாற்காலியை எடுக்க நிர்பந்திக்கப்படுகிறான். தகாயுகி வேடிக்கை பார்க்கிறான். ஹேகன் ஹினாட்டாவை நாற்காலியால் அடிக்கிறான். மீண்டும் அறிவிப்பு 10,000ஆக மாறியுள்ளது என்று அறிவிப்பு காட்டுகிறது. தகாயுகி ரொட்டியை எடு என்கிறார். ஹேகன் உடனே ஆமாம் ஐயா என்கிறான். ஹினாட்டா இரத்தம் வடிய நான் பலவீனன் என நினைக்கிறான். கடுமையான பயிற்சிகளை அவன் நினைவு கூர்கிறான். 10 ஆண்டு பயிற்சி இருந்தும் என் முயற்சிகள் வெற்றி பெறும் என்ற உத்தரவாதம் இல்லை. ஆனால் ஹினாட்டாவின் கையில் உள்ள குறி ஒலிக்கிறது. அறிவிப்பு மேம்பாட்டு நிபந்தனை பூர்த்தி ஆகிவிட்டது. 10,000 சேதம் பெறப்பட்டது. தலையில இரத்தம் வந்து கொண்டிருந்தாலும் அவன் முகத்தில் புன்னகை மலர்கிறது. மற்றொரு அறிவிப்பு தொடக்க கவசத்தை உறுதியான கவசமாக மேம்படுத்தலாம். அவனது புன்னகை விரிவடைகிறது. ஹினாட்டா தன் எண்ணத்தை உறுதிப்படுத்துகிறான். முயற்சி பலிக்காவிட்டால் பலிக்கும் வரை தொடர்ந்து முயல்வேன். அவன் கையின் பின்புறத்தில் உள்ள குறி ஒளிர்கிறது. விடாமுயற்சியின் அர்த்தம் தெரியும். அதனால் அவன் கண்கள் உறுதியாக உள்ளன. அந்த உடையில் ரகசியம் இருக்கிறது. வகுப்புத் தேர்வுக்கு பின் 6 மாதத்திற்கு முன் உணர்ந்தேன். அசாஹி ஹினாட்டா காஸ்பிளே உடையில் பயிற்சி நிலவரையை நோக்கி நடக்கிறான். சிந்தனையில் ஆழ்ந்து வகுப்புத் தேர்வில் முற்றிலும் தோல்வியுற்றேன் என நினைக்கிறான். இந்த விகிதத்தில் நான் திறமையாகாமல் நீக்கப்படுவேன்.
வால்கிரியா அகாடமி பொது வரிகளால் நிதியளிக்கப்படுகிறது. இப்படித்தான் இயங்குகிறது. பயனற்ற மாணவர்களை அகற்ற தயக்கமில்லை. இந்த பள்ளிக்கு வருபவர்கள் பெரும்பாலும் அரச உதவியின்றி எதுவும் செய்ய முடியாதவர்கள். நான் வெளியேற்றப்படுவதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னும் வாய்ப்பு இருக்கு. ஆர்டிஃபேக்ட்ஸ் இன்னும் மேம்படலாம். உதாரணமாக, புனித கலைப்பொருள் அதிகமாக பயன்படுத்தும் போது அதன் பண்புகள் வலுப்படும். அவன் கதவில் கை வைத்து தயங்குகிறான். என் கலைப்பொருட்களின் பண்புகள் என்ன? கிழிந்த உடையில் சிறப்பு சக்தி இல்லை என்றால்? ஹினாட்டா கதவை தள்ளித் திறக்க எண்ணங்களை நீக்குகிறார். இல்லை, அப்படி நினைக்க முடியாது. மெதுவாக டெலிபோர்டேஷன் வாயிலை நோக்கி நடக்கிறான். இப்படி வாழ முடியாது என்று நினைவுபடுத்திக் கொண்டு நிலவரைக்குள் ஹினாட்டா பின்விழுந்து முன்னால் இருப்பதை பார்த்து அவனுக்கு இதயம் துடிக்கிறது பயத்தில். இது ஆபத்து. நான் இறக்கப் போகிறேன். ஹினாட்டா எழுவதற்கு முயல்கிறார். அது சரி. மனிதர்களுக்கு புனித பொருட்கள் இல்லாத போது துப்பாக்கிகளுடனும் காப்ளின் எதிர்க்க சிரமப்பட்டோம். நேருக்கு நேர் போர் சாத்தியமில்லை. அவன் எழுந்து யோசிக்கிறான். என்ன செய்யலாம்? உடையை கழற்றி மீண்டும் போரிடலாமா? ஹினாட்டா வலியால் முகம் சுளிக்கிறான். இல்லை, அப்படி செய்தால் புனித பொருள் வளராது. இந்த உடையில் சேதமடைய வழி கண்டுபிடிக்க வேண்டும். உடலில் மின்சாரம் பாய்ந்த நேரத்தை நினைவு கூர்கிறான். அவன் கண்கள் வியப்பில் விரிகின்றன. தயக்கமின்றி ஹினாட்டா எழுந்து பூதத்தை நோக்கி ஓடுகிறான். பூதம் தன் தடியை வீசுகிறது. ஹினாட்டா விரைவாக கைகளை உயர்த்தி தடுக்கிறான். ஹினாட்டா விழும்போது திரையில் ஒரு செய்தி தோன்றுகிறது. கட்டுப்படுத்தப்பட்ட எக்விப்மெண்ட் தொடக்க நிலை உள்ளவர் ஆயுதங்களை உபயோகிக்க முடியாது. ஹினாட்டாவை சுற்றி மின்சாரம் பறக்கிறது. உறுதியான அலை அவனை சூழ்கிறது. நான் ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டேன். மின்சாரம் பூதத்தை தாக்கி கீழே வீழ்த்துகிறது. ஹினாட்டா கருகிய உயிரினத்தை பார்த்து எழுந்து வர முயல்கிறான். அழுக்கு படிந்த முகத்தில் புன்னகைக்கிறான். நான் செய்து முடித்தேன். பூதத்தின் உடல் மறைந்து மந்திரக்கல் மிஞ்சுகிறது. ஹினாட்டா அதன் மீது ஊர்ந்து செல்கிறார். நினைக்கிறார், ஆபத்திலிருந்து தப்பிவிட்டோம், மீண்டும் முயற்சிக்க கூடாது. அவன் மகிழ்வுடன் அதை எடுக்கிறான். இத்தனை சிரமத்திற்கும் கிடைத்தது இந்த சிறு மந்திரக்கல் மட்டுமே. திடீரென கல் ஒளிர்ந்து அவன் கையிலிருந்து மறைகிறது. அவன் அதிர்ச்சியடைகிறான். அது மறைந்துவிட்டது. கணினி உடனடியாக தொடர் அறிவிப்புகளை வெளியிடுகிறது. முதல் மந்திரக்கல் உறிஞ்சப்பட்டது. உங்கள் உறுதியான கவசம் எதிர்வினையாற்றியுள்ளது. முதல் மந்திரக்கல் உறிஞ்சப்பட்டது. பின்வரும் அம்சங்கள் திறக்கப்பட்டன. ஓப்பனிங் சிஸ்டம் ஸ்கிரீன் சேர்க்கப்பட்டது. மிஷன் புதுப்பிப்பு சேர்க்கப்பட்டது. ஹினாட்டா குழப்பத்துடன் திரையை உற்று நோக்குகிறார். இது அன்றிலிருந்து 6 மாதமாக கவனமாக சேதம் ஏற்றுக்கொண்டேன். பள்ளி விடுதியில் ஹினாட்டா உடற்பயிற்சி செய்கிறார். நேரம் வந்துவிட்டது. அவர் கணினியை சரிபார்க்கிறார். மேம்பாட்டு நிபந்தனை 10,000 சேதம் பெறப்பட்டது. தொடக்க நிலையாளரின் உடை இப்போது உறுதியான கவசமாக மேம்படுத்தப்படலாம். ஹினாட்டா திரையை தட்டுகிறார். எப்படி மேம்படுத்துவது? ஒரு செய்தி தோன்றுகிறது. மேம்பாட்டுக்கான தேடல் முறை. கவச உரிமையாளர் மட்டுமே குரல் கட்டளை கொடுக்கலாம். முக்கிய சொல் மேம்படுத்தல். ஒரு கணம் அதை ஆராய்கிறான். ஹினாட்டா தொடர முடிவெடுக்கிறார். அவர் கையை நீட்டி உடனடியாக மேம்படுத்த கட்டளையிடுகிறார். காஸ்பிளே உடை மாறி கருப்பு கோடுகள் தோன்றுகின்றன. ஹினாட்டா கண்ணாடியில் தன்னை பார்க்கிறார். இதுதான் உறுதியான கவசமா? சுற்றிலும் பார்க்கிறான். நுட்பமான மாற்றம், ஆனால் வடிவம் மாறும் புனிதப் பொருள் கேள்விப்பட்டதில்லை. செயல்திறனும் மாறியிருக்குமா? திரையில் காட்டுகிறது. நிலை, வலிமை 14, சகிப்புத்தன்மை 18, அறிவு 0, உடல் திறன் 11, திறன்கள் காட்டவில்லை, தகவமைப்பு காட்டவில்லை. ஹினாட்டா விழிக்கிறான். இதென்ன? இந்த திரையை முன்பு பார்த்ததில்லையே. விவரங்கள் அதிசயம். அறிவிப்பு, நெகிழ் கவசம் பலமான பாதுகாப்பும் வளர்ச்சி ஆசீரும் தருகிறது. ஹினாட்டா மீண்டும் படிக்கிறார். வலிமையான பாதுகாப்பு, வளர்ச்சியின் ஆசீர்வாதம். உறுதியாக தெரியவில்லை, ஆனால் பாதுகாப்பு மேம்பட்டுள்ளது போல. சுவர் கடிகாரத்தை பார்க்கிறான். பயிற்சி நிலவரை திறக்கப்பட உள்ளது. ஹினாட்டா கையை இறுக்கமாக முறுக்குகிறான். மேம்படுத்திய கவசத்தின் வலிமையை சோதிக்க வேண்டும். காட்சி மாறுகிறது. பூதம் தயங்குகிறது. காற்று கிழியும் ஒலி. ஷிசுகு கூர்மையாக பூதத்தை வெட்டி உடலை பார்க்கிறார். அவள் பெருமூச்சு விடுகிறாள். பயிற்சிக்கு கூட தகுதியற்றது. சத்தம் கேட்டு அவள் திரும்பி பார்க்கிறாள். அப்போது ஹினாட்டா பார்வையில் தெரிகிறார். சாட்சி அவளை அழைக்கிறாள். ஷிசுகு, என்ன விஷயம்? அவள் ஷிசுகுவை பார்த்து அவளது கலைப்பொருளை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு ஏதோ சொல்ல வருகிறாள். ஷிசுகு சிறிது நேரம் கண்களை மூடுகிறாள். ஒன்றுமில்லை. சச்சி பார்வையை பின்தொடர்ந்து அங்கே என்கிறாள். சச்சி வாயில் கை வைத்து சிரிக்கிறாள். ஒளிபரப்பு சம்பவத்தை உண்டாக்கிய சுவாரஸ்ய நபர் அவர்தான். ஷிசுகு கலைப்பொருளை எடுத்து நடக்கிறார். அவ்வளவு சிரிக்க வேண்டுமெனில் பள்ளியை விட்டு பொழுதுபோக்கிற்கு செல். சச்சி கூப்பிடுகிறாள். ஷிசுகு, கோபமா? ஷிசுகு சமநிலையாக கூறுகிறார். கோபமில்லை, வெறுப்பாக உள்ளது. அவள் திடீரென மர்மமாக கூறுகிறாள். நான் எனது எதிர்பார்ப்பை அதிகமாக வைத்துவிட்டேன். சாட்சி தலை சாய்த்து அவள் பின்புறத்தை பார்க்கிறாள். ஷிசுகு ஏன் அவனை வெறுக்கிறாள்? திடீரென அவளுக்கு ஏதோ புரிகிறது.